வணக்கம். ராஜேஷ் உப்பு பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவான் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருட காலங்களாக உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12வது வீட்டில் அமர்ந்து இருந்தார். அவர் 12வது வீட்டில் அமர்ந்திருந்து நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போனது. அதை விட பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது திடீர் செலவுகள் உங்களை வாட்டி வதைச்சி எடுத்தது. தற்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கே அவர் வர்றார். அதாவது ரிஷப ராசிக்கே குரு பகவான் அமர்றார். இவர் எப்படி அமர்றாரு அப்படின்னா ஜென்ம குருவாக உங்களுக்கு அமர்றார். இவர் எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனுக்கும் குருவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ஒத்து வராது. நல்ல சண்டை சச்சரவுகள் நிறையாவே ரெண்டு பேருக்குமே நடக்கும். அப்பேற்பட்ட ஆள் உங்களுடைய ராசிக்குள்ளே வர்றார். அவர் எதற்கு காரத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் 8வது வீட்டிற்கும் மற்றும் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கும் அவர் காரத்துவம் வகிக்கிறார். அதாவது உங்கள் ராசிக்கு அவர் 8வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11வது வீட்டிற்கு அதிபதியாக அவர் இருக்கிறாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது அஷ்டமாதிபதியாக அவர் இருக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாரகாதிபதியாகவும் உங்களுக்கு இருக்கிறாரு. 2 காரத்தவங்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கல்கள் அப்படிங்கிறது கொடுக்கத்தான் செய்வார். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குரு அமர்ற இடம் ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். அவர் பார்க்குற பார்வை இடம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பலனை கொடுக்கும். அமர்ற இடத்த பெருசாக அவர் உயர்த்துவது கிடையாது. அங்கே நிறைய வில்லங்கத்தை அவர் செய்வார். ஆனால் அவர் பார்க்குற பார்வை இருக்குது பாருங்கள், அந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் செழிக்கக்கூடிய ஒரு இடங்களாகவே இருக்கும். உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கிற நேரத்தில் நிறைய தடங்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கே, நான் இப்போ மறுதிருப்பமும் எங்களுக்கு குரு பேச்சில் நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவர் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால தடைகளை அவ்வப்போது கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலையை உங்களுக்கு கொடுப்பார். அப்படி போகலாமா இப்படி போகலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் உங்களுக்கு நிறையாவே அந்த குரு பகவான் கொடுக்கறதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஜென்மத்தில் இருக்கும்போது நிறைய உடல்நிலை பாதிப்புகள் மனநிலை பாதிப்புகளை அவர் கொடுப்பார். ஏற்கனவே அவர் 12வது வீட்டில் இருந்து நிறையா எங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாரு, இப்போ மறுதிருப்பம் எங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கணுமா அப்படின்னா அவர் நல்லதும் செய்ய போகிறார். அப்படி இருந்தும் உங்களுக்கு உடல்நிலையிலையும் அவ்வப்போது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் 8வது வீட்டுக்கோட அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை அவர் செய்வார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து அவர் பார்வை 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முதல் பார்வையாக விழுகிறதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் விழுகிறாரு. இப்போ நிறையா பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா அவருடைய பார்வை படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்குது. அப்படி அங்கே என்ன இருக்குது அப்படின்னா அங்கே தான் குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த குலதெய்வத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வணங்கும் போது உங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட அருள் மூலம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ட்விஸ்ட்டு அவர் கொடுத்துருக்காரு. அந்த ட்விஸ்ட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திறமை இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா நான் பார்க்குறது உன்னுடைய குலதெய்வத்தை பார்க்குறேன். ஏற்கனவே குலதெய்வம் அருள் இல்லாமல் இருந்திருக்கும். நான் இப்போ பார்க்க போகும்போது நீ அந்த குலதெய்வத்தை நீ நல்லா வணங்கின அப்படின்னா
அந்த குலதெய்வத்தினால நீ வந்து செழிக்க முடியும், என்னால் வரக்கூடிய இடர்கள் வந்து நீங்கும் அப்படிங்கிறத தான் அவர் வந்து மறைமுகமாக உங்களுக்கு வந்து உணர்த்துறாரு. அப்போ ரிஷபராசி நண்பர்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை வந்து நம்ம வந்து பண்ணணும். சார், எனக்கு குலதெய்வ வழிபாடு வந்து எனக்கு தெரியாது, எந்த குலதெய்வம் எனக்கு அப்படிங்கிறதே வந்து தெரியாது அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம். ஏன்னா குரு பார்வை அங்கே கிடைக்கும் போது உங்களுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி யாராவது வந்து அந்த ஊரில் வசிப்பவர்களோட போய் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய பாட்டான் இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்கள்லாம் வந்து வணங்கின குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து வழிபாடு பண்ணலாம். அப்படியும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்க. பலர் வந்து இஷ்ட தெய்வ வழிபாட்டை தான் வந்து மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இஷ்ட தெய்வம் நிறைய அருளை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் வழியாக நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். வாரிசு மூலம் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை வாரிசுகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உறுதியாக வந்து இந்த இடத்துல வந்து சொல்லலாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு கேம்லிங் மூலமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிர்ஷ்டம் கொடுக்கணுமோ இல்லை பங்கு சந்தை வர்த்தகத்தின் மூலமாக பண வரவை ஏற்படுத்தணுமோ அது எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும். இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே பங்கு சந்தையில் வந்து போட்ட பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போயிருக்கு, அது உயருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பங்கு சந்தையில் வாங்கி வச்சுருக்க ஷேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபத்துக்கு வந்து வரும். அதை விற்று நீங்கள் வந்து பணத்தை எடுக்கலாம். அப்படிங்கிறதுனால பங்கு வர்த்தகம் நல்லா வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் வந்து புரிஞ்சுடுங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குருவோட 7ஆம் பார்வை உங்களுடைய களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து பதிக்கிறாரு. அப்போ களத்திர ஸ்தானம் அப்படிங்கும்போது இதுவரை திருமண ஏற்பாடு நடக்காமல் இருந்தது அப்படின்னா அந்த நபர்கள் வந்து திருமண ஏற்பாட்டை வந்து செய்யலாம். திருமணம் உடனே வந்து கைகூடும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய துணை வழியாக உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து வரும். ஏற்கனவே உங்களோட துணையினால் நிறைய சிக்கல்கள் ஏதாவது இருந்திருக்கலாம். அவர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவர்களுடைய உயர்வு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதையும் நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதன் வழியாகவும் உங்களுக்கு வரும். நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறது அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து பண்ணலாம். அடிக்கடி வந்து கூட்டு தொழில்னால் வெளியில் போய் நான் வந்து தங்குறமான நிலை இருக்குது அப்படின்னு அந்த மாதிரியான தொழில்கள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதன் வழியாகவும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து வரும். அதன் பிறகு குரு வந்து உங்களுடைய ராசியிலிருந்து 9வது வீட்டை வந்து பார்க்குறார். 9வது வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்குறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியோர்களோட ஆசி, ஆன்மீக வழியில் முன்னேற்றங்கள், குலதெய்வத்திற்கு கோயில் கட்டுதல், பல கோயில்களை வந்து கும்பாபிஷேகத்துக்கு உதவுவது, அதை கட்டிக்கிறதுக்கான வந்து பொருள் உதவி செய்கிறது, பண உதவி செய்கிறது, இது எல்லாமே நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானம் நல்ல பலப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லதாகவே வந்து நடக்கும். நீங்கள் வெளிநாடு போய் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆசைப்பட்டால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் கூட அடுத்த மாதத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டில் வாசம் புரிகிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை செய்யலாம். இல்லை உயர்கல்வி ஏதாவது பயிலணும் அப்படின்னு நினச்சா கூட அதுவும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஜென்மகுரு அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் வந்து ஒரு தவறுதலாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் இருக்குது. ஏன்னா பார்க்குறது அப்படிங்கிறது குருவோட பார்வைங்கிறது வந்து எங்கே படியுது அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு கிடச்சிருது, களத்திர ஸ்தானத்துக்கு கிடச்சிருது, 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்கு கிடைக்கும் போது இந்த 5ம்
ஒம்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறதுனால அதை வழியாக நீங்கள் வந்து முன்னேறணும். பரிகாரம் அப்படிங்கிறது என்ன எடுக்கலாம்னா, கண்டிப்பாக பரிகாரத்தை வந்து எடுத்துக்கிடுங்க. ஏன் பரிகாரத்தை எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நோய்கள் வந்து வரலாம், இல்லை ஏதாவது ஒரு சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பரிகாரத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு எளிமையாகவே வந்து செய்யலாம், ஏதாவது வழிபாட்டு முறைகளையே வந்து செய்யலாம். ஆலங்குடி குருவை வந்து வணங்குங்க. ஆலங்குடிக்கு ஒரு முறை போய் குருவை வணங்கிட்டு வாங்க. அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு தான் நீங்கள் வந்து அதிகம் பண்ணணும். குலதெய்வ வழிபாட்டை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வரும். குலதெய்வம் தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். அதாவது ஜென்ம குருவுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த தசாநாதனையும் ஒரு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதன் வழியாகவும் நல்லா இருக்கும். ஏன்னா கோச்சார பலன்கள் ஓரளவு உங்களுக்கு வந்து பலனை கொடுத்தாலும் உங்களுடைய தசாநாதன் தான் அதிகமாக வந்து பலனை கொடுக்கறதுக்கு இருப்பார். அவரையும் நீங்கள் வந்து வணங்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்ற கிரக நிலைகளையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பேச்சில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதுவாகவே வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய வழிபாட்டையும் அதிகப்படுத்தினீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். நன்றி.